பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்தியாவில் 6 லட்சம் கிராமங்கள். இந்த 6 லட்ச கிராமத்தினையும் வளரவிடாமல் செய்து பட்டணத்தை மட்டும் ஊதி பெருக்கி இருக்கிறோம். பட்டணமும் இன்றைக்கு நன்றாக இல்லை. பட்டிக்காட்டை வறட்சியில் தொடர விட்டுவிட்டோம். எல்லா மக்களும் சாப்பாட்டிற்காக நகரத்தில் வந்து மோதுகிறார்கள். வேலை வாய்ப்பில்லை, வீட்டு வசதி இல்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, குழந்தைகளுக்கு பள்ளி வசதி இல்லை. இந்த 6 லட்சம் கிராமத்தினையும் வாழக்கூடிய பூமியாக மாற்றினோம் என்றால் பட்டணத்தில் ஏகப்பட்ட மக்கள் நெரிசலை கிராமத்திற்கு தள்ளிவிடலாம். அப்போது பட்டணத்தில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து இவர்கள் உற்பத்தி செய்வார்கள். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கறவை மாடுகள் வளர்ப்பு லாபகரமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் வளர்க்கும் பசுக்கள் காலத்தே சினைப்பிடித்து கன்றுகள் ஈன்று பால் கறக்க துவங்க வேண்டும். பசுக்கள் சினைப்பிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் கறவை மாடுகள் பண்ணையை லாபகரமாக நடத்த முடியாது. இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகள் சினைப்பிடிப்பதில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வு முறைகளையும் கூறுகிறார் தஞ்சாவூர் கால்நடை பண்ணை ஆலோசகர் மருத்துவர் முத்துக்குமார் அவர்கள். இப்போ மாடு கன்று ஈனுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கன்று ஈனுது அப்படின்னா அது 4வது வாரத்திற்கு பிறகு பால் அளவு அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குங்க. 4லிருந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 8, 10, ஒரு 12, கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் பால் உற்பத்தி திறன் ஏறிக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பால் அதனுடைய உச்சநிலையை, பால் உற்பத்தி அதோட உச்சபட்ச நிலையை அடைகிறது. எப்போ அடையுது அப்படின்னா, இந்த பெரும்பாலும் 6லிருந்து 8 வாரங்களை குறிப்பிடுவாங்க. இந்த 6லிருந்து 8 வாரங்கள் அதிக அளவிலான பால் மாட்டோட உடல்லிருந்து வெளியில் சுரக்கப்பட்டு வெளியில் போகும். அதே நேரத்தில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே மறுக்கக்கூடிய விஷயமும் இதுதான் கூட. என்னென்னா, ஒரு பக்கம் பாலோட உற்பத்தி திறன் அதிகமாகுது, பால் இந்த கால அளவில் அதிகமாக வெளியில் வருது. அதே நேரத்தில் மாடு தீவனம் உட்கொள்ளும் அளவு, அதாவது ட்ரை மேட்டர் இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலர் பொருள் தேவை, அதாவது உலர் பொருள் தேவை உட்கொள்ளும் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஏன் இந்த கம்மியாக இருக்குது அப்படின்னா, இதற்கான விளக்கங்கள், அறிவியல் ரீதியான விளக்கங்களை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எப்போ பால் அதனுடைய உச்சபட்ச நிலையை அடையுதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலர்பொருள் தேவையை உட்கொள்ளும் அளவு பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக தான் இருக்குது. பால் அளவு உச்சபட்ச நிலையை அடைந்து அதன் பிறகு குறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3-4வது மாதம் ஆயிரும், கிட்டத்தட்ட கன்றுடி 4 மாதம் ஆயிரும். அந்த கால அளவில் தான் இங்கே அதனுடைய இந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, உலர்பொருள் அந்த தேவையை உட்கொள்ளும் அளவு அதிக நிலையை அடைகிறது. அப்போது எப்போ அதிக அளவில் பால் உற்பத்தி ஆகுதோ அப்போ இது உலர்பொருள் தேவை அதிகம் சாப்பிடலை. இந்த நிலை மாறி எப்போ பாலோட அளவு குறைய ஆரம்பிக்குதோ அந்த நிலையில் தான் மாடு அதிக ஊட்டச்சத்துக்களை உட்கொள்ளும் நிலையே வருது. அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் அதிக அளவிலான எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எரிசக்தி வெளியில் போகுது, மாட்டோட உடம்புலேருந்து வெளியில் போகுது, ஆனால் உள்ளர போகிற அளவு குறையுது. அப்போ என்ன ஆகுது, இயல்பாகவே இந்த கால அளவில் மாடு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் அப்படிமோ, அதாவது உடலில் இருக்கக்கூடிய அந்த எரிசக்தியின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா சமநிலையில் இருக்காது. சமநிலையில் இருக்காமல் கம்மியான குறைந்த அளவில் இருக்கும். அதாவது நெகட்டிவ்னா குறைந்த அளவில் இருக்கும், நடுநிலையாக இருப்பதை தவிர்த்து குறைந்த அளவில் இருக்குது. அப்போ அந்த எப்போ உங்களுடைய மாடு இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கோ, மாடு சினைக்கு வருவதில் முதல்ல பிரச்சனையாக இருக்கும், சினைக்கு வந்தால் சினை பிடிப்பதில் பிரச்சனையாக இருக்கும், சினை பிடிச்சா சினை தங்குறதுல பிரச்சனையாக இருக்கும், சினை தங்கினா கன்று ஈணுவதில் பிரச்சனையாக இருக்கும், கன்று நல்லா உங்களுக்கு கன்று ஈனாலும் நஞ்சு கொடி போடுவதில் பிரச்சனையாக இருக்கும். அப்படியே நஞ்சு கொடி நல்லா போட்டாலும் திரும்ப எழுந்து அந்த மாடு நடக்கிறதுல நிச்சயமாக பிரச்சனை வரும். ஏன்னா ஒன்றும் ஒரு தொடர் சங்கிலி இணைப்பை போல தான் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. அப்போ உங்கள் மாட்டில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளங்கறவை காலங்களில் நான் சொன்ன மாதிரி முதல் 3 மாத பால் கறவை காலங்களில் மாட்டோட உடம்புலேருந்து அதிக அளவிலான சத்து பொருட்கள் வெளியில் போகுது. அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், மாடு குறைவாக உட்கொள்வது ஒரு உடலியல் ரீதியான ஒரு இயல்பான சம்பவம்
என்றாலும் நம்ம என்ன பண்ணணும், அதிக அடர்த்தி உள்ள தீவனங்களை எப்படி கூறுவோம் என்றால் ஹை டென்சிட்டி ஃபீட் அப்படிமா. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ஒரு டம்ளரில் கேழ்வரகு கஞ்சி இருக்குது, ரெண்டுமே ஒரு டம்ளர் தான். ரெண்டுமே அளவில் பார்த்தீங்கன்னா 100 மில்லி பிடிக்கக்கூடிய கொள்ளளவு உடைய டம்ளரில் தான் இருக்குது. ஆனால் எதை குடித்தா நம்ம வயிறு நம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேழ்வரகு கஞ்சை குடிக்கும்போது வயிறு நம்பும். ஏன்னா அதனுடைய அடர்த்தி வேறு. அதே போல் தான் இங்கே இந்த காலகட்டங்களில் இந்த ஏர்லி லாக்டேஷன் அப்படிங்கிற இளங்கறவை காலங்களில் ஹை டென்சிட்டி ஃபீடு வந்து நம்ம கொடுக்கணும். அதிக அடர்த்தி கொண்ட தீவனங்களை கொடுப்பதன் மூலமாக இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஊட்டச்சத்து சமநிலைக்கு கீழே உள்ள மாடுகளை நல்ல நிலையில் பராமரித்து இந்த சினை பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாங்க. அப்போது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம வந்து சார் இல்லை சார் என் மாடு சினைக்கு வருது, ஆனால் என் மாடு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில், அதாவது வந்து இந்த ஊட்டச்சத்து சமநிலைக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? டாக்டரை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லை இயல்பாகவே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ எப்போ உங்கள் மாட்டில் இந்த விழா எலும்புகள் 1, 2, 3 தெரிய ஆரம்பிக்குதோ, இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஊர்ஜிதமாகிறது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய மாடுகள் என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் சினைக்கு வர்றதே வந்து லேட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த 3 விழா எலும்புகள் தெரியுது அப்படின்னாலே மாடு சினைக்கு வர்றதுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆகிடும். சரி, சினைக்கு வர 6லேருந்து 8 மாதம் ஆகுது, இப்போ சினை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா மேற்கொண்டு ஒரு 6 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே 1 வருடத்திலிருந்து 1.5 வருடம் கருத்தரித்தலுக்கு வந்து எடுத்துக்கொள்ளும். அப்போது இந்த 1 வருடம் கருத்தரித்தலுக்கு எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா, அப்போ இதனால் வரக்கூடிய பொருளாதார இழப்பு எவ்வளவு இருக்கும்? இந்த பொருளாதார இழப்பு ஒரு மாட்டில் சரி ஓகே சரிங்க, 10 மாடில் 15 மாடில் இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு வந்துச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த பண்ணையோட பொருளாதாரம் மற்றும் லாபமும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த 3 எலும்புக்கும் சினை கருத்தரித்தலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இது நீங்கள் 3 எலும்பு உங்கள் மாட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே மாடு சினைக்கு வந்தாலும் சினை பருவத்தை அடைந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மருத்துவரை கூப்பிட்டு ஊசி போடுறதை நிறுத்திட்டு ஒரு பருவம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கோ இல்லை 1.5 மாதத்திற்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பறவை பசிற்கு தேவையான நல்ல ஹை டென்சிட்டி ஃபீட் நான் சொல்லக்கூடிய அதிக அடர்த்தி உள்ள தீவனங்களை சிறந்த முறையில் கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா மாட்டோட உடல் நிலையில் பாடி கண்டிஷன் ஸ்கோர் BCS அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பாடி கண்டிஷன் ஸ்கோர் வந்து அதிகமாகும். அப்போ அந்த 3 எலும்பு தெரிகிறது மறைஞ்சி எந்த நிலையில் 2 எலும்பு 1 எலும்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பசுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடி கண்டிஷன் ஸ்கோர் உள்ள மாடாக தான் இருக்குது. அப்போ இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேறிய நிலையை அடையும் போது மாட்டில் ஊட்டச்சத்து எந்த அளவு ஊட்டச்சத்தை மாடு இழந்துச்சோ அந்த இழப்பீடு சரி கட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் மாடோட உடல் எடை அதிகமாக இருக்குது. உடல் எடை அதிகமானது மட்டும் இல்லாமல் இந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த உடல் எடையில் போய் சேர்ந்து கருப்பைக்கு தேவையான கருப்பை சுழற்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த 3 எலும்பு தெரிகிறதுக்கும் ஊட்டச்சத்து குறைவுக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உணவு தேவை ஊட்டச்சத்து தேவைங்கிறது 2 வகை. ஒன்று மாட்டோட உற்பத்தியை பார்த்துக்கிறதுக்கு, இன்னொன்று மாட்டோட உடலை பார்த்துக்கிறதுக்கு. அப்போது மாட்டோட உற்பத்திங்கிறது இங்கே பால் உற்பத்தி, உடலை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அதோட உடல் இயல்பாகவே மாடு பால் கறந்தாலும் கறக்காட்டியும் அது உயிர் வாழணும் இல்லையா, உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடக்கணும், அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேணும். இப்போ என்ன ஆகுது, பால் உற்பத்தி நான் ஏற்கனவே சொன்ன இளங்கறவையில் பால் உற்பத்திக்கு அது வேகமாக வந்து அதோட உச்சபட்ச நிலையை அடைஞ்சிரும். அதே நேரத்தில் தீவனம் உட்கொள்ளக்கூடிய அதாவது ட்ரை மேட்டர் இன்டெக், அதாவது உலர்பொருள் தேவை சாப்பிடக்கூடிய அந்த நேரம் வந்து பால் உச்சபட்ச நிலையை அடைஞ்சு அதன் பிறகு 1 மாதம் கழித்து வருவதனால மாட்டோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துகளும் திரட்டப்பட்டு பால் வழியாக வெளியில் வந்துடும். அப்போது இங்கே பாலுக்கே ஊட்டச்சத்து பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பத்தாமல் உடம்புல உள்ள சத்துக்களெல்லாம் உருக்கி பால் வழியாக வெளியே சென்று விட்டது. அப்போ பாலுக்கே ஊட்டச்சத்து பத்தலை, அப்புறம் எப்படி சரியான நேரத்தில் மாடு அதனோட உடலை பராமரித்து எப்படி சரியான நேரத்தில் பருவத்துக்கு வர்றது? அப்போது சரியான அளவில் பருவத்துக்கு வரணும் அப்படின்னா மாட்டோட உடலை மட்டும் பார்க்காம உற்பத்தியையும் பார்க்குமாறு நம்ம வந்து உற்பத்தியும் பார்த்து கொள்ளுமாறு நம்ம அடர் தீவனத்தை நம்ம கொடுத்து பராமரிக்கும் பட்சத்தில் மாட்டில் இந்த பிரச்சனை வராது. சரிங்களா? அப்போது எந்த ஒரு தீவனமாக இருந்தாலும் சரி நம்ம ஹை டென்சிட்டி ஃபீட் நம்ம கொடுக்கும்போது மாட்டில் உடல் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் வந்து மாறி மாட்டோட உடல்நிலையில் முன்னேற்றம் வரும்போது நிச்சயமாக கருத்தரிக்கும் திறனும் அதிகரிக்கும், கருப்பிடித்தலும் அதிகரிக்கும், லாப நோக்கோடு பண்ணையும் நிச்சயமாக இருக்கும். அப்போது ஊட்டச்சத்து பற்றி பேசணும் அப்படின்னா முக்கியமாக இந்த 3 எலும்பை வந்து எல்லாருமே வந்து நிச்சயமாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களது நினைவில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நான் வந்து ஏற்கனவே நான் கூறிட்டேன், உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துட்டேன் என்னென்ன காரணங்களால் வந்து சினை பிடிக்காமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம்,
இது வந்து மாடோட உடல் மாடை பற்றின விஷயங்களை நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து மாடை பற்றின விஷயங்களில் கர்ப்பப்பை சார்ந்த வியாதிகள், நோய்கள் இது வந்து முக்கியமான விஷயமா வந்து இருக்குது சினை பிடிக்காமைக்கு. அடுத்து வந்து ஊட்டச்சத்தை பற்றி பேசிட்டேன். இந்த 6 வகை ஊட்டச்சத்துக்கள், அதில் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். இதனால் வரக்கூடிய பாதிப்பையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இன்றைய கால சூழ்நிலையில் என்ன எல்லாரும் கிராமப்புறங்களில் எல்லா விவசாயிகளும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா, இன்றைக்கி இலவசமாகவோ இல்லது வந்து குறைந்த விலையிலே வந்து இன்றைக்கி வந்து அரிசி எல்லாருக்கும் கிடச்சிருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா வீட்லேயும் இந்த அரிசி சம்மந்தப்பட்ட பொருள், மாவு, சோறு, கஞ்சி, இப்படி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி மாட்டுக்கு ஒரு தீவனமாக கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது நிச்சயமாக உங்கள்கிட்ட நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக ஒரு தகவலை வந்து பதிவிட விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த அரிசி அப்படிங்கிறது அரிசி சம்மந்தப்பட்ட பொருள், சோறாக இருக்கட்டும், கஞ்சாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இது நிச்சயமாக மாட்டுக்கு விஷம். நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து அரிசியை செரிக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த அரிசியில் வந்து அதிக மாவுச்சத்து இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து அரிசி கொடுக்கறதுனால என்னென்ன தாக்கம் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல மாடுக்கு வந்து சில மாடுகளில் வந்து கால் வந்து தாங்கலாங்க. கால் தாக்கத்தில் ஆரம்பித்து மூட்டு வீங்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு உப்பும். பெரும்பாலான மாடுகளில் வயிறு உப்பும், செரிமான கோளாறுகள் வரும். அடுத்து மாடு வந்து தொடர்ச்சியாக கழியும் இந்த அரிசி கொடுக்கறதுனால. இது மட்டும் இல்லாமல் அரிசி கொடுக்கக்கூடிய மாடுகளில் நிறைய மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா சினைப்பிடித்தலில் வந்து பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு கருமுட்டையானது இன்றைக்கி வந்து மாடு சினை பருவத்தை அடையும் போது இந்த கருமுட்டை வந்து 24 மணி நேரம் வந்து உயிரோடு இருக்கும். ஒரு நல்ல ஒரு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அரிசி கொடுக்கக்கூடிய மாடுகளில் வந்து கருமுட்டை உயிர் வாழக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறையிறது. 2லேருந்து 5 மணி நேரம் ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய குறிப்பிடுகின்றன. இந்த அரிசி தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மாடுகளில் இந்த கருமுட்டை வாழக்கூடிய நேரம் 2லிருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே சுருங்குது. அப்போது ஒரு மாடு காலையில் சினை பருவத்தை அடைந்து நீங்கள் சாயங்காலம் ஊசி போடும்போது அந்த நேரத்தில் அந்த கருமுட்டையே உயிரோடு இல்லை அப்படின்னா, நம்ம கருவூட்டம் செய்கிறதோட நோக்கம் என்ன? கருவூட்டம் செய்கிறதே அந்த இடத்துல வீணாக போகிறது. அப்போது இந்த இடத்துல முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் அரிசியை கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் மறுபடியும் கருவூட்டம் செய்வது, இரண்டுமே நமக்கு வீண் செலவு தானே ஒழிய நிச்சயமாக ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்காது. அப்போது இந்த அரிசி கொடுப்பது என்பது மாட்டோட உடல்நிலையும் பாதிக்குது, மாட்டோட உற்பத்தி திறனையும் பாதிக்குது, அடுத்து மாட்டோட இணைப்பருக்க திறனையும் பாதிக்கிறது. ஆகவே பண்ணையாளர்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த அரிசி கொடுப்பதை கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும் முதல்ல. அடுத்து தொழிற்சாலை கழிவுகள், பீர் வேஸ்ட், பிஸ்கட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மால்ட் வேஸ்ட். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தொழிற்சாலை கழிவுகள் கொடுக்கக்கூடிய மாடுகளில் அதில் இருக்கக்கூடிய சில வேதியியல் பொருட்கள்னால போட்ட உடனே வந்து நிறைய மாடுகளில் பால் உற்பத்தி திறன் தெரியும். பால் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விவசாய பெருமக்கள், இன்னும் சொல்லப்போனால் முற்போக்கு விவசாயிகள் கூட இந்த பீர் வேஸ்ட்டு போடுறத வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த பீர் வேஸ்ட் மாட்டுக்கு கொடுக்கும்போது காலப்போக்கில் மாட்டோட உடல்நிலை உருகிடும், மாடோட உடம்பே உரிக்கிடும். அது மட்டும் இல்லாமல் சினை பிடிக்கக்கூடிய திறனையும் பாதிக்குது. 2-3 கறவைக்கு மேலே அந்த மாடு நீங்கள் வச்சுக்கவே முடியாது, வேறு ஆள்கிட்ட விற்றுருவாங்க. நிச்சயமாக உங்கள் மாட்டில் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இன்னையோட நிறுத்திடுங்க. இன்னையோட படிப்படியாக நிறுத்திடுங்க. ஏன்னா எந்த நேரத்திலையும் உங்கள் மாட்டில் ஒரு பொருளாதார இழப்பை பெரிய அளவில் இந்த பீர் வேஸ்ட்டுங்கிறது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவிட விருப்பப்படுறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சினை பிடிக்காமையில் வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க. எந்த நேரத்தில் நம்ம ஊசி போடுறோம், எந்த நேரத்தில் அப்படின்னு ஊசி போடுறோம், யார் ஊசி போடுறா, அந்த ஊசியோட திறன், உறைவிந்து குச்சியோட திறன், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க. இப்போது ஒரு வேளை இப்போ மாடு காலையில் பருவத்துக்கு வருது அப்படின்னா சாயங்காலம் ஊசி போடுறோம். அதாவது 12 மணி நேரம் இடைவெளியில் ஊசி போட்டிங்கன்னா நல்லா கருத்தரிக்கும். கருத்தரித்தலுக்கான சதவீதம் 70% வரைக்கும் இருக்குங்க. சாயங்காலம் ஒரு வேளை பருவத்துக்கு வருதுன்னா அடுத்த நாள் காலைல ஊசி போடுங்க. இதுதான் வந்து பொதுவாக நம்ம பரிந்துரைக்கக்கூடியது. சரி, அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாள் விட்டு 3 நாள் இல்லை டாக்டர் எப்போ வராரோ அப்போ விட்டு நீங்கள் ஊசி போடுறதுல நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா இருக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உறைவிந்து குச்சியோட திறன், இந்த உறைவிந்து குச்சியில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரணுக்கள், அந்த ஊசி போட்டாங்க, அந்த உறைவிந்து குச்சியில் இருக்கக்கூடிய உயிரணு உயிரோடு இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது நிறைய இடங்கள். ஏன்னா இங்கே நம்மளுடைய மக்கள் வந்து அந்த அளவு விழிப்புணர்வே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒருங்கமைக்கப்பட்ட பண்ணையில் உள்ள விவசாயிகளை தவிர கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் வந்து நிறைய விவசாயிகள்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய விழிப்புணர்வின்மை தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து நான் ஆணித்தரமாக சொல்லலாம். இந்த உறைவிந்து குச்சியில் உள்ள அந்த உயிரணுக்கள் உயிரோட இருக்கா இல்லையா இது நமக்கு தெரியாது. அப்போ அந்த உறைவிந்து குச்சி வந்து உயிரோட இல்லைன்னா சினை பிடிக்காதுங்கிறதும் தெரியலை. அப்போது
அதை எடுத்து அந்த உறைவிந்து குச்சியை சூடு பண்ண சுடுதண்ணியில் வெதுன்னு இருக்கக்கூடிய சுடுதண்ணியில் 37 டிகிரி செல்சியஸில் தாயுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீட்டூட்டல் அப்படி சொல்லுவாங்க. என்னென்னா உறக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களை நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மறுபடியும் உயிரை மீட்டெடுக்கிறது தான் வந்து சரி. அப்போ அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தொடச்சி எடுத்து ஊசி போடுறேங்க. அப்போ உறைவிந்து குச்சியோட தரம் அடுத்து யார் ஊசி போடுறா? நிறைய இடங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊசி போடுறவங்க எல்லாருமே டாக்டர் கிடையாது. அதை வந்து உங்களுக்கு ஆணித்தனமாக வந்து நான் பதிவிட விருப்பப்படுறேன். செயற்கை கருவூட்டல் செய்கிறதுக்குன்னு பயிற்சி பெற்றவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு செயற்கை கருவூட்டம் செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க. நிறைய இடத்துல இவங்க டாக்டராக ஆயிடுறாங்க. அப்போ என்ன அப்படின்னா யார் ஊசி போடுறா, அவங்க எப்படி போட்டாங்க, அவங்க எப்போ கற்றுக்கிட்டாங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி, இப்போ எல்லா விஷயமும் ரொம்ப முக்கியம். ஆகவே விவசாய பெருமக்களே, சரியான பருவத்தில் சரியான ஒரு விரைவுந்து குச்சியை வச்சு நல்ல கை தேர்ந்த ஒரு கருவூட்டம் செய்யக்கூடிய நபராலேயோ அல்லது மருத்துவராலேயோ சிறந்த ஊட்டச்சத்துக்களை மாட்டுக்கு கொடுத்து பண்ணையில் சிறப்பான முறையில் பராமரிக்கும் பட்சத்தில் இந்த சினை பிரச்சனையிலிருந்து நிச்சயம் விடைபெறலாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் மறுமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.